எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வெளிச்சத்திலே ஆண்டவருடைய தயவினாலே நல்லதை மட்டுமே பேசி எல்லா வகையிலும் ஆசீர்வாதத்தை பெறணும் என்று சொல்லி தான் இந்த ஆக்ட்ஸ் மெடிடேஷனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கையிலேருந்து நம்ம பல காரியங்களை தியானிச்சுட்டு வரோம். இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக தேவன் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 20ஆம் வசனம். ப்ளீஸ் ரீட் ஃப்ரம் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 20. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். இன்னும் ஒரு அற்புதமான டிசிஷன் பார்த்தீங்களா? ஆர் யூ ரெடி டு டேக் எ டிசிஷன் டுடே? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்னைக்கு உங்களை ஒரு தீர்மானத்துக்குள்ளாக கொண்டு வரதான் இந்த செய்தி. சும்மா வரோம் போகிறோம், செய்தி கேட்குறோம், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கமெண்ட் ஒன்று போட்டுடுறோம், ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையில் என்னோட பேசினா, எல்லாம் வெரி குட், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முறை நீங்கள் அதே தேவனுடைய மனுஷன் மூலமாக செய்தி கேட்கும்போது உங்கள் லெவல் ஆஃப் ப்ரேயர், உங்கள் லெவல் ஆஃப் ஃபெய்த்து, உங்கள் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி மஸ்ட் பி இன்க்ரீஸ்டு. இன்னைக்கு அந்த நன்மைக்காக தான் இப்போ எனக்கு வசனம் வாசித்தது. நாங்கள் கண்டவைகள், வாட் வி ஹவ் சீன், நாங்கள் கேட்டவைகள், வாட் வி ஹவ் ஹர்ட். பேசக்கூடாமல் இருக்க முடியாது. இதோட அர்த்தம் வி cannot stop our mouth என்றார், இல்லாட்டி வி cannot stop our talking என்றார். இந்த வசனத்தில் மிக தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பேசக்கூடாமல் இருக்க முடியாது, எங்களால் நிறுத்தவே முடியாதுன்றாங்க. ஏங்க இந்த வார்த்தை கேட்குறீங்களே, என்னைக்காவது குறை சொல்கிறத நிறுத்திருக்கீங்களா? இல்லாட்டி மற்றவங்களை பற்றி பரிகாசமாக பேசி கேலி கிண்டலாக பேசணும், அதை நிறுத்திருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம நிறுத்தத்துக்கு நேரங்காலம் நினைக்கிறது இல்லை, அதை பற்றி ஒரி பண்ணுறதே கிடையாது. ஆனால் மறந்துடுறாங்க நிறைய பேர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நியாயம் தீர்ப்பினால தீர்க்கப்படுமா. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எதை பேசாமல் இருக்கணும்? வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. இட்ஸ் பெட்டர் டு கண்ட்ரோல் யுவர் டங். அது தவறே கிடையாது, அது நல்லது, உங்கள் ஆத்மாவுக்கு நல்லது. நாவில் தான் ஜீவனும் மரணமும் இருக்குதான். அப்போ அந்த நாவை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஜீவன், நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா மரணம் தான். அதோடைய பொருள் என்ன? பேசாமல் கூட இருக்க முடியாது, எங்களால் பேசாமல் இருக்க முடியாதுன்றாங்க. எதை பற்றி? நல்லதை நாங்கள் பேசாமல் இருக்க முடியாதுங்க. 4 பேருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, 4 பேருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அந்த நற்செய்தியை சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. ஏங்க நாங்கள் கண்ணால் பார்த்தோங்க, நாங்கள் காதால் கேட்டோம். என்ன கண்ணால் பார்த்தாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட தனக்காக வாழலைங்க. இதை பார்க்குற இந்த செய்தியை கேட்குற நண்பர்களை தயவுசெய்து போலியான கிறிஸ்தவர்களை பார்த்து இடறி போகாதீங்க. ஐ நோ செல்ஃபிஷ் கிறிஸ்டியன்ஸ் and they are all hypocrites. அவங்களாம் மாயமாலக்காரர்கள். They live only for their children, for their wife and kids, and only for their family, and only for them. But the Bible clearly says that. ஆனால் பவுல் ஒரு இதை சொல்கிறாரு, அவனவன் பிற நலனை நோக்க கடவுள். அப்போ பேசாமல் இருக்க முடியாது. யாரால்? பிறருக்காக வாழக்கூடியவங்க எங்கேயாவது அநீதி நடந்தால், எங்கேயாவது அக்கிரமம் நடந்தால், எங்கேயாவது பொல்லாப்பு நடந்தால் நிச்சயமாக அவங்களுக்காக குரல் கொடுப்பாங்க. இன்றைக்கி உங்கள் ஊழிய பாதையில், உங்கள் அனுதின வாழ்க்கையில், உங்களுடைய வீட்டார் அல்லது உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் தெருவில் வாழக்கூடியவங்க, எங்கேயோ யாரோ ஒருத்தர், ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கண்கள் கண்டது, உங்கள் காதுகள் கேட்டபடி அவங்களுக்கு அநீதி நடக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை பேசாமல் இருக்கீங்களா? அவங்களுக்காக பேசாமல் இருக்கீங்களா? நிச்சயம் கற்று கேட்பார். ஏழைகளுக்காக ஒரு மனுஷன் பேசுகிறான்னா, அவன் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை போட்ட தேவனால் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீதிமொழியில் ஒரு வார்த்தை உண்டு, ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிறனுடைய சிங்காசனம் கர்த்தரால் உறுதிப்படுமா. கூட இருக்க சக அமைச்சர்களால் உறுதிப்படும், இல்லாட்டி இன்னும் ஒரு மற்ற நாட்டு மக்களால் வந்து உறுதிப்படுத்தப்படும் சொல்லப்படலை, கர்த்தரால் உறுதிப்படப்படும். இன்னும் ஒரு எக்ஸலண்ட் வேர்டு பார்த்தீங்களா? இது சொல்லும்போது ஒரு அனாயிண்டிங் இறங்குவதை நான் பார்க்குறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசக்கூடாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி மனிதராகிய நான் என் கர்த்தருடைய கிருபையினால் சொல்கிறேன், ஆண்டவர் அறிவார். எனக்கு என்ன லாபம், இல்லை எனக்கு என்ன பெனிஃபிட் நினச்சி நான் ஒருத்தருக்கும் எந்த வித உதவியும் இறங்கி செஞ்சது கிடையாது. எத்தனையோ பேர் நன்மையை பெற்று தூத்துவாங்க, இல்லாட்டி அற்பமாக நடப்பாங்க, அதெல்லாம் அவங்க தலைமையில் விழுந்த தீங்க, அதை கர்த்தர் பார்த்துப்பார். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியாக இருந்தாலும் சரி, உலக ரீதியான காரியமாக இருந்தாலும் சரி, இறங்குகிற அந்த தயவை ஆண்டு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் இருதயத்தை நீ பெற்றிருப்பாயானால் இந்த நல்ல ஆலோசனை நீ பற்றி நடப்ப. இன்னிலேருந்து தீர்மானம் பண்ணுங்கள்,
நீங்கள் என்ன வாட் யூ ஆர் டேஸ்டட், இன்னிலிருந்து சுவிசேஷத்தை பேசாமல் இருக்காங்க. கோ அண்ட் ஷேர் த காஸ்பல். ஆனால் கோ அண்ட் ஸ்பெல், அதான் காஸ்பல். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ பெற்ற நன்மையை, இயேசு உனக்கு என்ன அற்புதம் செய்தார், இன்ன சுகத்தை நீ பெற்ற, இல்லை இன்ன நன்மையை கண்ட. ஒருவேளை 4 பேருக்கு அது அற்பமாக கூட இருக்கட்டும், ஆனால் 4000 பேர் காத்துட்ருப்பான் அந்த மீது அற்புதத்துக்கு. கவலைப்படாதீங்க, பேசுங்க, நன்மையை மாத்திரம் பேசுங்க. பேசுங்க திக்கற்றவர்களுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, ஏழைகளுக்காக, பாரம் உள்ள கர்த்தருடைய மனுஷர்களுக்காக பேசுங்க. மாயமாலக்காரர்களுக்காக, பணத்தாசைக்காரர்களுக்காக, அல்லது இச்சையை தூண்டு விடுகிற, அல்லது உங்களை தேவனுக்கு நேராக அல்ல தங்களுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற அந்த பொல்லாதவர்களை விட்டு விலகி வாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், கெட்டவங்களுக்கு உடன்பட்டீங்கன்னா அந்த சாபம், அந்த அக்கரமும், அந்த அநீதியை கர்த்தர் ஒரு நாள் நிச்சயம் விசாரிப்பார். அதே போல் நல்லவங்களுக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு, கர்த்தர் தந்த தரிசனத்தையும் வார்த்தையும் வசனத்தையும் கூட்டாமல் குறைக்காமல் உள்ளது உள்ளபடி, நீ கோபிச்சாலும் உன் மேலே உன் நல்லதுக்கு பேசுகிறான் பற்றியா. அதான் வேதம் சொல்வது நீதிமொழியில், சிநேகிதன் அடிக்க அடிகள் உண்மையானவைகளாம், ஆனால் சத்துரு இன முத்தங்களோ வஞ்சனை. அது நீங்கள் தான் தீர்மானிக்கும். வஞ்சகர்கள் உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்ககிட்டயே போய் உட்காந்துக்கும். இல்லை ஐயா, என்னுடைய குறை குற்றத்தை அப்பப்போ உணர்த்தி என்னை நல்வழிப்படுத்தணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் தான் வேணும் நீங்கள் விரும்புங்கன்னா, இன்னிலேருந்து ஆண்டவரே நான் என்ன உம்மிடத்தில் கண்டேனோ, நான் இன்னும் உம்முடைய காரியமாக வேத வசனத்தின் மூலமாக கேட்டேனோ, இனி நான் பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாக பேசுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், எஸ்தர் பேசினான். என் ஜீவனே போனாலும் அந்த யூத மக்களுக்காக நான் போய் அகஸ்வேரு ராஜாவுக்கு சந்திச்சே திருவனும் போனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அதே போல் நீங்கள் கர்த்தருக்காய் பேசுங்க, கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார். நியாயத்தோடு பேசுங்க, பாரத்தோடு பேசி பாருங்கள், தேவன் உங்களோடு இருப்பது இந்த உலகம் பார்க்கும். இந்த ஆலோசனைபடி நடக்க கர்த்தரிடத்தில் உதவி கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பாரும் வீணானவைகளை பேசி பேசி நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் இழக்கிற ஜனங்களப்பா, இன்னிலிருந்து ஞானம் புத்தி கிருபை தாரும். என் தேவனே, உம்முடைய காரியமாய் பேசட்டும். நீ இது இருந்தால் இந்த இடத்துல எப்படி நியாயத்தையும் நீதியும் பேசினீர், அதே போல் இந்த செய்தியை கேட்ட எங்கள் அருமையான அந்த சகோதர சகோதரிகள் எங்கே எந்த இடத்துல எப்படிப்பட்ட பதவி பட்டத்தில் உயர்வு இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஜனத்துக்காக, கர்த்தருடைய மனுஷர்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் பேசட்டும். ஆண்டவரே, ஞானத்தால் நிரப்பும், இன்னும் கிருபை பாராட்டும். இந்த கேட்ட வார்த்தைப்படி உதவி செய்யும். ஜீவாதிபதி இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் பேசுகிறீங்கன்றதுக்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுங்களா? இந்த நல் வார்த்தையை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. God bless you.